உங்களுக்கு இந்த வேலையே இல்லையா வந்துறீங்களா வெளியே சொன்னதுக்கு அப்புறம் பிக் பாஸ் அதுக்காக போயிருங்க அது பதில் சொல்லுங்கம்மா ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க நீங்க சொல்லுங்க பதில் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது விஜய் சேதுபதிக்கு ப்ரெஷர் பயங்கரமா ஏறி இருக்கோங்க. அந்த அளவுக்கு விஜய் சேதுபதியை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் சேதுபதி இந்த ப்ரோமோவோட கடைசியிலலாம் லிட்ரலி கத்துறாரு. அதாவது என்னதான் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்ற மாதிரி பயங்கரமா கத்துறாரு. முதல்ல ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத பாத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்னன்னா உங்களுக்கு இந்த வேலையை பிக் பாஸ் எதனால தந்தாருன்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்ற மாதிரி கேட்கறாரு. அதாவது பிக் பாஸ் எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா ஜெயிலுக்கு அனுப்பிடுவாரு. ஆனா இவங்களை மட்டும் கிளீன் பண்ற வேலைலாம் தந்து அனுப்புனார்ல, அது ஏன்றது உங்களுக்கு புரியுதான்னு கேட்கறாரு. திவ்யாவை பார்த்து அந்த கேள்வியை கேட்டிருப்பாரு போல. திவ்யா இருக்காங்கல்ல, கொஞ்சம் டயர்டான மாதிரி தலையை தொங்க போடுறாங்க. அவர் கேள்வி கேட்கும் போது அவரை குறைஞ்சபட்சம் பார்க்கணும்ல, அப்படி பார்க்காம கொஞ்சம் மதிக்காத மாதிரி பண்றாங்க. இதுல விஜய் சேதுபதி கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டாரு. விஜய் சேதுபதி என்ன கேட்கிறாருன்னா, என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கீங்களா, நிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா, பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கா, அவ்வளவு டயர்டா இருந்தீங்கன்னா வேணா வெளியே வந்துடுறீங்களான்ற மாதிரி கேட்கறாரு. அதுக்கு அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காங்க. அதாவது ப்ரோமோல அவங்க பதில் சொல்லாம அந்த மாதிரி காட்டுறாங்க. ஆனா மெயின் எபிசோட்ல அப்படிலாம் இல்ல சார், நான் ஓகேவா தான் இருக்கேன்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ திவ்யா கணேஷ் சில விஷயங்கள் பண்ணுறது விஜய் சேதுபதியை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மற்றவங்களாம் பாருங்க, இப்போ கமருதீன் மற்றவங்க கிட்ட எவ்வளோ பிரச்சனை பண்ணுவார். ஆனால் விஜய் சேதுபதி கேள்வி கேட்கும் போது கிண்டல் பண்ணும்போது அமைதியாக இருப்பார். விஜய் சேதுபதியுமே அதுதான் விரும்புகிறாரு. நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குறோன்னா அவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம சொல்கிறத அமைதியாக கேட்டுக்கணுன்ற மாதிரிலாம் எதிர்பார்க்குறாரு. திவ்யா கொஞ்சம் ஆட்டிடியூடு காட்டுற மாதிரி தான் தெரியுது. ஏற்கனவே நான் கவனிச்சிருக்கேன், இப்பயுமே ஆட்டிடியூடு காட்டுற மாதிரி தான் தெரியுது. அதனால தான் இவர் இவ்வளோ கோவப்படுறாரு. இப்போ விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, பிக் பாஸ் கண்ணை மூடிக்கணும்லாம் சொல்ல தெரியுதுல, இதுக்கு பதில சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. நமக்கு தான் கேட்கிறாருன்றது சாண்ட்ராக்கு தெளிவா புரிஞ்சிருது. சார் நான் அந்த அர்த்தத்துல சொல்ல சார், நான் அப்படி சொல்ல சார், இப்படி சொல்ல சார்னு சொல்றதுக்காக வராங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்கம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொன்னேன் இந்த அர்த்தத்துல சொன்னேன்லாம் சொல்லாதீங்க, நீங்க எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவீங்க, நீங்க எப்படி அதெல்லாம் பேசுவீங்கன்ற மாதிரி கோபமா கேட்டுட்டு இருக்காரு. இதை தாண்டி விஜய் சேதுபதி குறிப்பா இந்த ப்ரோமோல என்ன கேட்கிறாருன்னா, நீங்க 2 பேரும் அந்த பொசிஷனுக்கு டிசர்விங் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்ப வேற 2 பேர் யாரு டிசர்விங், அது யாருனாவது சொல்லுங்க. அதாவது நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியோ உங்களை ஒஸ்ட் கண்டஸ்டன்ட்னு செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா அப்ப வேற யாரு உண்மையிலேயே ஒஸ்ட், அதை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கறாரு. இவங்க 2 பேருமே அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. பயங்கரமா கோவப்படுறாரு. சொல்லுங்கம்மா உங்களை தான் கேட்கறேன், சொல்லுங்க உங்களை தான் கேட்கறேன்னு சொல்றாரு. நீங்க ஜெயிலுக்கு போனீங்கல்ல, ஏன் ஜெயிலுக்கு போகாம நேரத்தை வேஸ்ட் பண்ணீங்க, எதனால ஜெயிலுக்கு போகாம டைமை இழுத்துட்டு இருந்தீங்க, இதை தாண்டி அந்த ஜெயிலுக்கு போறதுக்கு நீங்க 2 பேர் டிசர்விங் இல்ல, வேற யாராவது தான் டிசர்விங்னு நீங்க நினைச்சீங்களா அப்படின்றத கேட்கிறாரு. அதாவது நீங்க அடம் பிடிச்சதுக்கு, ஜெயிலுக்கு போகாம அடம் பிடிச்சதுக்கு, வேலை பார்க்காம அடம் பிடிச்சதுக்கு என்ன காரணம்ன்றதை கேட்கிறாரு. ஆக்சுவலா இவங்க கிட்ட சாலிடா எந்த ஒரு காரணமும் கிடையாது, மலுப்பல் காரணம் தான் நிறைய இருக்கு. இவங்க கிட்ட சாலிடா ஒரு காரணம் சொல்றதுக்கு இருந்தா கூட விஜய் சேதுபதி கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட மைண்டை மாத்தவே முடியாது. விஜய் சேதுபதி இன்னைக்கு சாண்ட்ரா, திவ்யா, பிரஜினை ரோஸ்ட் பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்காருன்றது கிளியரா தெரியுது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பேசினாலும் எடுபடாது. அதுக்கு இவங்க எதுவுமே பேசாம சாரின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சாரி தேவையில்லமா, பதில் தான் வேணும்னு சொல்லுவாரு. திரும்பியும் சாரின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சரி உட்காருங்கன்னு உட்கார வச்சிருவாரு. இதுதான் விஜய் சேதுபதி கிட்ட தப்பிக்கிறதுக்கான ட்ரிக்கு. அந்த ட்ரிக்கை பண்ணிட்டா நம்ம அப்படியே தாண்டி தாண்டி வந்துடலாங்க. ஏறக்குறைய கமருதீன்லாம் ஸ்டார்டிங் பெரிய பெரிய பிரச்சனை பண்ணாரு, சாரி சாரின்ற மாதிரி அசால்ட்டா அந்த பிரச்சனையை தாண்டி வந்துருவாரு. இவங்க என்னடான்னா அந்த யுக்தியை பயன்படுத்த தெரியல. பாப்போம், மெயின் எபிசோட்ல சொல்ல முடியாது, இவங்க கூட அந்த யுக்தியை தான் பயன்படுத்தி இருப்பாங்க. விஜய் சேதுபதி கிட்ட என்ன தெரியுமா, அவர்கிட்ட கொஞ்சம் ஆர்ஷா பேசினா செம்மையா ட்ரிகர் ஆயிடுறாரு. ஏன்னா எஃப்ஜே ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சு பேசுவான், பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாரு. அதே மாதிரி அரோரா கிட்ட ஒன்னு கேட்கும் போது சார் அதனால டோபமைன் கிடைக்குதுன்னு ஒரு கிண்டல் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. விஜய் சேதுபதி டென்ஷன் ஆயிருப்பாரு. விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க நம்மள அப்படி பேசிடக்கூடாது, நம்மள அப்படி நக்கல் பண்ணிடக்கூடாது, நம்ம எவ்வளவு நாள நக்கல் பண்ணலாம், ஆனா நம்மள அங்க இருக்க பிளேயர்ஸ்லாம் நக்கல் பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸா இருக்காரு. அப்படி நக்கல் பண்ணா எனக்கு தெரிஞ்சு கரை வச்சு அடிக்கிறாருங்க. நான் நல்லா கவனிச்சிருக்கேன். எஃப்ஜேவெல்லாம் பாருங்களேன், இதுக்கப்புறம் அடிக்கடி நோண்டிட்டு இருப்பாரு. திவ்யாவெல்லாம் இதுக்கப்புறம் கண்டிப்பா நோண்டுவாரு பாருங்க. ஏன்னா திவ்யா ஒரு மாதிரி அவரை கலாய்க்கிற மாதிரி சில விஷயங்களை பண்றாங்க. ஏற்கனவே அந்த விஷயத்த பண்ணாங்க, இப்பயும் அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் விஜய் சேதுபதியை பயங்கரமா ட்ரிகர் ஆக்கியிருக்கோம். அதே மாதிரி இவர் திரும்ப திரும்ப ப்ரோமோல இந்த கேள்வியை கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு அவங்களால பதிலும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா டாஸ்க்ல ஒரு விஷயம் நடந்தது, அவங்க இப்ப பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்ல இருந்து பதில சொல்லணும். அப்படி பதில சொன்னாலும் இவர் ஏத்துக்கவே போறது கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திவ்யா சாண்ட்ரா பண்ணது தப்பு தானா,
இல்லை திவ்யா சாண்ட்ரா பக்கமும் சில நியாயம் இருக்கா? நியாயம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன நியாயம் இருக்கு? திவ்யா சாண்ட்ரா பண்ணதுல இதெல்லாம் நியாயம்ப்பா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.